எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா ரொம்ப பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இன்னைக்கு ஏடிஎம்க்கு அப்புறமா இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு சார். ஸோ பேங்க்கு ஏடிஎம்க்கு அப்புறம் இவ்வளோ க்ரௌடு நான் இதான் லாஸ்ட் 3 days பார்க்குறேன். ஸோ நம்ம ரிலீஸ் டைம் பேங்க்கில் ஒரு ஏடிஎம் வச்சுலாம். ஸோ இன்னொரு நல்ல ஆடியோ வச்சு iPhone 7 கொடுத்து எங்களை வந்து வைபவ் வந்து சொல்லியிருக்கா சார், இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு நல்லா மியூசிக் போடுங்க, நான் உங்களுக்கு ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா வைபவ் சொல்லியிருக்கான். இன்னும் ஃபோன் வரல, மியூசிக் போட்டு தரேன் நான். சார் ஒருவேளை அவனுக்கு மியூசிக் வரலன்னா ஃபைனல் மிக்ஸில் ஆமாம் அந்த விஷயம் 4000 அவங்க தர மாட்டாங்களா? புரியுது. ஆக்சுவலாக அச்சமின்றி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்ல டைட்டில் இந்த டைமில். ஏன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களாம் அச்சமின்றி வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வரும்போது கூட நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார். 20% சார், 20% சார், 30% சார். ஒருத்தர் நேற்று டைரக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கதை பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன், டீ கடைக்கு போனேன், நல்ல கதை வந்தது அப்படின்னாரு. என்ன கதை சார் அப்படின்னா, ஒருத்தர் உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்தாரு, டீ ஆர்டர் பண்ணுறாரு. சார் இப்போ 10C கொடுத்தீங்கன்னா 10%, 20C கொடுத்தீங்கன்னா 20, 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. இது எப்படிப்பா எல்லாம் சேனல்லாம் இருக்கு. சரி உன் பாக்கெட் லெவலில் இருக்கு அப்படின்னு 5 ரூபாய் கூட இல்லை இவர்கிட்ட. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக அதெல்லாம் சொல்றேன்னா, லைஃப்ல நேர்மையா இருந்தா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். விஜய் நாங்கள் வந்து இது வேற படம், இது எங்க படம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது ஆல்சோ எங்க படம் தான். ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவரை பார்த்து இன்னசென்ட் அமுல் பேபின்லாம் சொல்றாங்க. அவர் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டாரு. அது மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். அடுத்தது எனக்கு இன்னும் புரியாது என்னன்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாப்பா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சென்னை 28 ஃபுல்லாக நான் வந்து பிரேம் கிட்ட ரிக்வஸ்ட், இப்போ கூட ஒரு டிவியில் இன்டர்வியூவில் வந்து பிரேம் அதை வாசிக்கலாம் சொன்னோம். இன்னைக்கு பிரேம் படத்துடைய மியூசிக் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து பிரேம் ட்ரெமெண்டஸ் நாலேஜ். சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சாதான் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னன்னா, இந்த லெவலா என்ன லெவல் இது 90 லெவலு, அதுக்கு மேலே என்ன லெவல் இது, வேற லெவலா என்ன உங்களுக்கு இல்லை சார் லெவல் சார். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் மேடையில் பெரியவங்களா இருக்காங்க. சார் வணக்கம். ஆக்சுவலாக எங்கள் வீடு பக்கத்தில் தான் இவங்க வீடும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அவர் எப்படிலாம் வாழ்க்கையில் வந்தாங்கன்றது ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ வெரி ஹாப்பி. உங்களை ரொம்ப பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா காலையில் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரண்யா மேடம், கிரேட் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். நீங்கள் பேசும்போது அவர் மட்டும் ஃபர்ஸ்டே கை தட்டாரு. அப்படியே புரிஞ்சது நைட்டு டின்னர் கிடைக்காது சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை சும்மா எங்கேக்குள்ள நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ரோஹினி மேடம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஃபங்க்ஷன், ஒரு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.